ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெயில்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இங்கே வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் முடியல. ஆனாலும் தண்ணி கேன் வந்து இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் ஓவராகவே இருக்குது. தலைவலி தாங்கலை, அதனாலே மேலே முக்காடு போட்டுட்டேன் தலையில். இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் 2 கேன் வைக்கணும், அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 கேன் வைக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் குட்டி குட்டியாக ஒரு வீடு எடுத்துக்குவோம். சத்தியமாக வெயில் தாங்க முடியலங்க, இவ்வளோ வெயில் பயங்கரமாக அடிக்குது. போன வருஷம் கூட அவ்வளோ வெயில் கிடையாது. தண்ணி கேன் வேறு லேட்டு, நிறைய தண்ணி கேனெல்லாம் ஆட்டையை போட்டுடுறாங்க. தண்ணி லோடு சப்ளை பண்ணுற இடத்துல, அப்புறம் வந்துட்டு கேன் நம்ம சப்ளை பண்ணுற இடத்துலையுமே கேன் ஆட்டையை போட்டுறாங்க. நான் ஒரு 3 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தேன், கேன் மொத்தம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 கேன் போயிடுச்சு. 70 கேன் இருந்தது, இப்போ 45 கேன் தான் இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸு கொடுத்துட்டேன். 15 கேன் வந்து எடுத்துட்டாங்க. தண்ணி கேன் போடுறாங்க. எத்தனை பேர் என் வீடியோ பார்க்குறீங்களோ, உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி அடிக்குது பாருங்க வெயில், செம்ம அப்படி பயங்கரமாக அடிக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் 2nd கேன். புங்க மரத்து நயல் வந்து குழுன்னு இருக்குது. அதனால் அப்படி கொஞ்சம் நேரம் காற்று ஓட்டமாக நின்றுப்போம் அப்படின்னு வந்து நின்றுட்டேன். ஆனால் இங்கே இன்னொரு வீடு கேன் போடணும், கிரவுண்ட் ஃப்ளோர் போடணும். இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 கேன் வைக்கணும். இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இல்லையா? இது வந்து பீச் ஹவுஸ் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, நின்றுட்டே இருந்தால் டைம் வேஸ்ட்டாக தான் போகும். போய் தண்ணி கேனை போடுவோம். ஒரு கேன் கொண்டு வந்துட்டேன், இன்னொரு கேன். கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 4 வீடு கேன் பண்ணோம். அதுக்குள்ளே நான் செத்தே போய்டுவோம் போல இருக்குது, வெயில் தாங்க முடியல. தண்ணி கேன்லாம் வந்துட்டு காலையில் வந்த கேன் காலையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லோடு வந்துடும். ஒரு 4 வீடு மட்டும் போட்டு அதோட வீட்டுக்கு வந்துடணும். நிஜமாகவே ரொம்ப வெயில் ஓவராக இருக்குது, தாங்கவே முடியல. ஒரு 3 கேன் மட்டும்தான் இருக்குது. இந்த வீட்டில் எம்டி மட்டும்தான் எடுக்க போகிறோம். எம்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வரும்போது தான் லோடு. இவங்க வந்து பேச்சுலர். இப்போ வந்து பெல் அடிக்க போகிறோம் எம்டி கேன் வாங்குறதுக்கு. 4 கேன் எம்டி எடுத்தாச்சு. இப்போ போய் லோடு எடுத்துகிட்டு வரணும்.